அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சி ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி உபஜய ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்தில் இருந்து வக்ர நிலை அடைய போகிறாருங்க. அப்போது இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், மன சந்தோஷமான நம்மளுடைய மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள், தள்ளி தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம்னா செவ்வாய் பகவானுடைய அதிபதி கொண்ட ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. உங்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வெளியில் இருக்கிறவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அது முடிக்காமல் தூங்கவே மாட்டீங்க. எதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் போயிட்டு வந்துடுவீங்க. இது செய்யணும்னு நினச்சாலும் செஞ்சுருவீங்க. இது செய்யக்கூடாதுன்னு நினச்சி முடிவு எடுத்துட்டாலும் செய்யவே மாட்டீங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும் சரி அந்த வாக்கை காப்பாற்றியே தீர்வீங்க. இந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளோ ஒரு பெருமை உண்டு. இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்க சொந்த ஊரில் பூர்வீகத்தில் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. இடம் மாறி இருப்பாங்க. ஆனால் இடம் மாறி இருந்தாலும் உங்களுடைய திறமையில் தான் நீங்கள் முயற்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. சரிங்களா? என் அண்ணன் தம்பி கொடுத்தாரு, காப்பாற்றினாரு, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அதெல்லாம் இல்லை. என் பூர்வீக சொத்து அவ்வளோ இருக்குது, அந்த இடத்துல நாம் இருக்க மாட்டோம். பிறந்தது ஒரு இடமா இருக்கும், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும், இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். வெளிநாடு வெளி தேசத்தில் அதிகமாக இருப்பாங்க. மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் அதிகமாக இருப்பாங்க. எல்லாத்த விட ஆராய்ச்சி துறையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். ரொம்ப சூப்பரான ராசி, திறமையான ராசி இந்த விருச்சிக ராசி. அந்த ஒரு தன்மையில் இருந்தாலும் நமக்கு இந்த அது ஒரு 2.5 இது 1.5 கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த சனி பகவானால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் அதிகம்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அர்த்த அஷ்டமா சனி கடந்த 2025 மார்ச்சுக்கு முன்னால் 2.5 வருஷம். அதிலிருந்து பார்த்துட்டோம்னா நமக்கு பஞ்சம சனி. அர்த்த அஷ்டம சனிங்கிறது என்ன? நம்மளுடைய 4ஆம் இடம் சனி இருக்கிற போது வீடு, வாசல், வண்டி, வாகனம், நிம்மதி எல்லாத்த விட தாயார் ஸ்தானம் இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருப்பீங்க. அடுத்தது இந்த 5ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா புத்திரபாகியம், குல தெய்வம், சரிங்களா? எல்லாத்த விட நம்மளுடைய சுகம், ஒரு நிம்மதி அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாரிசு, இது நமக்கு தேவையான ஒரு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள், பயணங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே, சரிங்களா? ஆனால் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு 1.25 வருஷமாக. இந்த ஸ்தானத்தில் இந்த சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சனி இருக்கும் இடத்தை கெடுப்பார். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற போது என்ன ஆகும்னா வாரிசுகள்னால சில நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு கோயிலுக்கே போகலான்னு நினச்சாலும் மாதிரி போக முடிய மாட்டேங்குது. வீட்டில் சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி திருப்தி சாப்பிடும்போது வரமாட்டேங்குது, சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. படுத்தா சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், நாளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆனால் விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா எதையுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் நாம் போடுற கணக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கூட செஞ்சு முடிப்பாங்க, ஆனால் நம்மளால் செய்ய முடிக்க முடியல. ஏன்னா அந்த 5ஆம் இடத்து சனிங்கிறது அதாவது எது தொட்டாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் கொடுத்துரும், சரிங்களா? நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, மாதம் பூரா 30 நாள் நீங்கள் வேலை செய்வீங்க, அதில் சம்பளம் வாங்குற அன்னைக்காவது ஏதாவது சங்கடங்கள் வந்துடும். அப்புறம் பார்த்தோம்னா ஏதாவது நம்மளுடைய உழைப்பு மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதனால் பலன்கள் நமக்கு சற்று குறைவாக ஏற்படக்கூடிய அந்த ஸ்தான பலத்தை உருவாக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா தெய்வாம்சம் சம்மந்தப்பட்ட ரீதியில் பணம் செலவுகள் எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது, சரிங்களா? அது கரெக்டாக அந்த சனி லாபஸ்தானத்தை பார்ப்பாருங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது செலவுங்கிறது தேவையான செலவுகள் பண்ணால் தப்பு கிடையாது, ஆச்சுங்களா? நமக்கு ஒன்றும் மருத்துவ செலவு வரும் இல்லையா, அடுத்தவங்ககிட்ட கடன் கொடுத்து கடைசியில் அவங்க ஏமாற்றிட்டு நாம் வட்டிக்கு அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்கு நாம் வட்டி கட்டுற சூழ்நிலை வரும். அப்புறம் பார்த்தோம்னா அன்றைக்கி பார்த்து 10 ரூபா வாங்கினோம், இன்றைக்கி பார்த்தோம்னா அது 20 ரூபாய் ஆகிப்போச்சு கடன். அதை கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி
எல்லாமே வந்து என்னென்னா ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கிறவங்க தான். இன்றைக்கே 4 பேர் மதிப்பு மரியாதையோடையா விருச்சிக ராசிக்காரர் இருக்கக்கூடியவங்க தான். என்னென்னா வரவுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது. செலவு ஜாஸ்தியாக இருக்கிறபோது வரவு நமக்கு பத்தலை. இப்படி இதனால் வந்து ஒரு நெருக்கடிகள் சிலருக்கு அன்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா அந்த கரெக்டாக கணக்கு போட்டு பாருங்க. விருச்சிக ராசி அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு 3 பார்வை இருக்குங்க. அதாவது 3ஆம் பார்வை 7ஆம் இடத்த அவ பார்க்குது. 7ஆம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம். சரிங்களா? கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியில் அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தா கூட 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டாக ஒரு டிசைட் பண்ணி வச்சுருந்தால் கூட திடீர்னு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். கணக்கு போட்டு பாருங்க, கண்டிப்பாக உருவாயிருக்கும். இல்லைங்க நான் எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சுங்க, கணவன் மனைவிகளோட சிறு சிறு சங்கடம், பெரிய வம்பு வழக்காகி போச்சு, இப்படி வந்திருக்கும். சிலருக்கு அதாவது இது நட்பு வட்டாரங்கள் சார்ந்தது, கூட்டு தொழில் செய்து அதனால் நான் விரயமாயிட்டேன், நஷ்டப்பட்டுட்டேன். ஒரு பிஸ்னஸ் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்றைக்கி வந்து அது போட்டது எல்லாமே லாக் ஆகி போச்சு. இன்றைக்கி போட்ட முதலீடுனால கூட இருந்தவன் நம்பிக்கை அதாவது பார்ட்னர்ஷிப்னால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், எல்லாமே சூழ்ச்சியினால் நான் வந்து விரயங்கள் அடைஞ்சு இன்றைக்கி அவங்க பிஸ்னஸ் சுகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, நான் வெளியே வந்துட்டேங்க, ஏமாலை ஆகிட்டேன். இப்படிலாம் சில சம்பவங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு. ஆனால் இந்த வக்ர காலம்ங்கிறது டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இது நான் பட்டது எல்லாமே நீங்கள் பட்டங்க இல்லைங்களா, அதெல்லாம் நேர் ஆப்போசிட்டாக நல்ல பலன்களாக நடக்கும். வக்ரங்கிறது என்ன? ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்ட நிலை அப்படின்னா கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து அதாவது நல்ல பலன்களை கொடுத்துருந்ததுன்னு வச்சிங்களேன், அது கெட்ட பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இப்போது ஒரு கிரகம் ரிவேர்ஸ் பயணிக்குதுன்னு அர்த்தம், எதிர்த்தன்மையில் பயணிக்குது. ஆனால் 5ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கிய, அதாவது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நிலை நிச்சயமாக நமக்கு வக்ர காலத்தில் ஒரு 4.5 மாதமும் நமக்கு சனிப்பிடி பஞ்சமச்சனியிலேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி, விடுதலையான மாதிரி. இன்னொரு நல்ல விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச நிலையில் அடைஞ்சு அந்த சுயஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்குது. அப்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு மருத்துவம் ஈஸியாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க. சரிங்களா? கவலையே மறந்துடுங்க, ஆண் வாரிசே பிறக்கும். அதே மாதிரி சிலருக்கு குழந்தையினால் ஆரோக்கிய தொந்தரவு இருக்குது, வாரிசுனால எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுங்க, நல்லா படிக்க மாட்டேங்கிறாரு, இல்லையா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு நிமோஷனை கிடைச்சிடும். என்ன பண்ணணும்? போய் பிரார்த்தனை பண்ணணும். எங்கே? அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும். 5ஆம் இடம் அந்த குருவுடைய ஸ்தான வீடாக இல்லைங்களா, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி இல்லைங்களா, அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அது இப்போ உஷ்ணம் நிலையில் உட்கார போகிறாரு, அதாவது 26ஆம் தேதி. அப்போது இந்த நேரத்தில் அதாவது நான் சொன்ன பரிவர்த்தனை செய்யுங்க. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வ ஏதாவது நீங்கள் வணங்கி ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா தவறாமல் போய் அந்த பரிவர்த்தனை செய்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? எதுவுமே நான் வந்து வணங்கலை, எதுவுமே நான் வந்து வேண்டுதல் வைக்கலை அப்படின்னாலும் போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க, இல்லை ஒரு 10 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி குலதெய்வம் கோயிலில் உட்காந்து மனசார கும்பிட்டு வாங்க. இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியாது அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீட்லேயே காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மன கஷ்டம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, மனவேதனை அடைஞ்சவங்க, அன்பாலையும் நட்பாலையும் அதே மாதிரி பண சிக்கல்னாலையும் பாதிக்கப்பட்டவங்க, நிச்சயமாக உங்களுக்கு இந்த வக்ர காலம் 4.5 மாதம் ஒரு சாதகமான வாய்ப்புகள் உருவாக்கும். சரிங்களா? வண்டி வாகனங்கள் வாங்கிறதுல வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அரசாங்க துறை சம்மந்தப்பட்ட ரீதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது சரியாகும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சரிங்களா? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். சரிங்களா? அதாவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு காலமாக இருக்கிறதுனால, சரிங்களா, இந்த நேரத்தில் சரியாக நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு எடுத்த காரியம் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிற திருப்தி மட்டும் கிடையாது. இந்த 4.5 மாதத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இனி வரக்கூடிய காலத்திலையும் நமக்கு சாதகமாக முடியும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்
கோச்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறாரு, என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்குது, ஒரு 7.5 சனியே நடந்தால் கூடங்க, நல்லா கேட்டுக்குங்க, 7.5 சனியே நடந்தால் கூட 7.5 சனியில் ரொம்ப ரொம்ப கோடீஸ்வரர் ஆகிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? 7.5 சனி நடக்காத போது, பஞ்சமச்சனி நடக்காத போது, அர்த்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி நடக்காத போது பார்த்தோம்னா சிலர் ரொம்ப பாதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் சனியின் பலத்தை பொறுத்து தான் இந்த பஞ்சமச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்த அஷ்டமச்சனிலாம் பலன்கள் அமையிறது. சனி பகவான் கெடுக்கிறது, கொடுக்கறது எல்லாமே. சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய முழுமையான பலன்களை அற்புதமாக அமைதியான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் இதே போன்ற ஒரு நல்ல பதிவை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.